ஸ்ரீ ரேவா காண்டம் 98ஆம் அத்தியாயம். பிரபாச தீர்த்தத்தின் பெருமை. குறிப்பு: இது கத்யவாரின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளதும் தனது சோமநாதர் ஆலயத்திற்காக புகழ் பெற்றதுமான பிரபாசத்திலிருந்து மாறுபட்டதாகும். இது ரேவா நதியுடன் தொடர்புடைய ஒரு புனித தலமாகும். மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: அதன் பிறகு மன்னரே, உலகிலும் சொர்க்கத்திற்கு செல்லும் ஒரு சிறந்த படிக்கட்டாக புகழ்பெற்ற மிகச்சிறந்த பிரபாசேஸ்வரர் தலத்திற்கு ஒருவர் செல்ல வேண்டும். யுதிஷ்டிரர் கூறினார்: அன்பரே, பிரபாச தீர்த்தம் எவ்வாறு தோன்றியது என்பதையும் அது ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் படிக்கட்டை அருள்வதாகவும் கண்கூடான பெரும் நன்மைகளை தருபவராகவும் எவ்வாறு திகழ்கிறது என்பதனையும் எனக்கு விவரித்து கூறுங்கள். அதை எனக்கு தாமதமின்றி சுருக்கமாக எடுத்துரையுங்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: பிரபா என்று நன்கு அறியப்பட்ட ரவியின் சூரியனின் மனைவி துரதிருஷ்டவசமானவளாக இருந்தாள். முன்னொரு காலத்தில் அவள் மிக கடுமையான தவத்தின் மூலம் சம்புமூர்த்தியை சிவபெருமானை வழிபட்டாள். ஓராண்டு காலம் அவள் காற்றை மட்டுமே உணவாக கொண்டு நின்று கொண்டே தவம் செய்தாள். மற்றொரு ஆண்டு முழுவதும் அவள் ஆழ்ந்த தியான நிலையில் மூழ்கியிருந்தாள். அதன் விளைவாக பாண்டுவின் மைந்தனே மகாதேவர் அந்த பிரபாவின் மீது மனம் மகிழ்ந்தார். ஈஸ்வரனார் கூறினார்: மங்கையே, நீ ஏன் இத்துணை துன்பத்தை அனுபவிக்கிறாய்? நீ கூற விரும்பும் விஷயத்தை என்னிடம் தயங்காமல் கூறலாம். உண்மையில் நானும் பாஸ்கரனும் சூரியதேவனும் ஒன்றே ஆவோம். எங்கள் இருவருக்கும் இடையே எவ்வித வேறுபாடும் இருமை நிலையும் இல்லை. பிரபா கூறினாள்: சம்புமூர்த்தியே, சிவபெருமானே, தன் கணவனை தவிர வேறு எங்கும் எந்த பெண்ணுக்கும் வேறொரு தலைவன் கடவுள் இல்லை. அவர் நற்குணங்கள் கொண்டவராக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவர் செல்வந்தராக இருக்கலாம். அவர் அன்பு காட்டுபவராகவோ அல்லது வெறுப்பு காட்டுபவராகவோ இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் பெண்களுக்கு கணவனே தெய்வமாவார். ஆனால் தேவாதி தேவனே, சுரேஸ்வரரே, என் கணவரிடமிருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய இன்பம் எனக்கு கிட்டாத காரணத்தால் என் தோழியர் சூழ இருந்தும் நான் மன வேதனையால் வெந்து துன்பத்தில் உழல்வது எனது துரதிருஷ்டமே ஆகும். எனவேதான் நான் இத்துணை பெரும் துயரத்தை அனுபவிக்கிறேன். ஈஸ்வரனார் கூறினார்: எனது அருளினால் நீ பாஸ்கரனுக்கு மிகவும் பிரியமானவளாக திகழ்வாய். பார்வதி தேவி கூறினாள்: பரமேஸ்வரா, பாஸ்கரன் உமது சொல்லை பிரமாணமாக கொள்ளாவிடில் இப்பிரபையின் துயரங்கள், அதாவது தவ முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும். உமையின் வேண்டுகோளின் பேரில் இருளை அகற்றும் சூரியனை மகேசன் மனதால் தியானித்து அழைத்தார். சூரியன் பானு வானத்திலிருந்து இறங்கி நர்மதை நதிக்கரையில் வந்து நின்றார். சூரியன் கூறினார்: அகாசுரனை அழித்தவரே, இறைவா, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? ஈஸ்வரனார் கூறினார்: பானுவே, இப்பிரபைக்கு பேரானந்தத்தை அளித்து அவளை நீ காப்பாயாக. உமை கூறினாள்: மூடு பனி மற்றும் மேகங்களை அகற்றுபவனே, தாம் எப்போதும் இப்பிரபையின் அரண்மனையிலேயே தங்கி இருக்க திருவுள்ளம் கொள்வாயாக. ரவியே, அவளை உனது மனைவியர் அனைவருள்ளும் முதன்மை மனைவியாக ஏற்றுக்கொள்வாயாக. சூரியன் கூறினார்: அழகிய முகத்தை உடைய தேவியே, நான் உமது அறிவுரைப்படி அனைத்தையும் நிறைவேற்றுவேன். இதனை கேட்டதும் பிரபை அங்கு அழைக்கப்பட்டாள். அவள் மகேஸ்வரரை நோக்கி இவ்வாறு வேண்டினாள். பிரபை கூறினாள்: இறைவா, உமையின் நாயகனே, மன்மதனை எரித்தவரே, உமது ஒரு அம்சமாக தாங்கள் இங்கேயே நிரந்தரமாக எழுந்தருளி இருக்க திருவுள்ளம் கொள்வீராக. இத்தீர்த்தத்தை, புனித தலத்தை நிலை நிறுத்தும் பொருட்டு உமது ஒரு அம்சத்தை இங்கே எழுந்தருளச் செய்வீராக. மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: பாண்டுவின் மைந்தனே, அங்கு அனைத்து தேவர்களாலும் உருவாக்க பெற்ற ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது அனைத்து உலகங்களிலும் பிரபாசேனன் என்ற பெயரால் போற்றப்படும் ஒரு அரிய சிவலிங்கமாகும். பேரரசரே, மற்ற தீர்த்தங்கள் அனைத்தும் காலப்போக்கில் நற்பலன்களை அளிக்கின்றன. ஆனால் இப்பிரபாசேனன் தாம் விரும்பிய பலனை உடனடியாகவே அருள்கிறார். குறிப்பாக மாக மாதம் என்று அழைக்கப்படும் மாசி மாதத்தின் வளர்பிறையில் வரும் 7ஆம் நாளில் சப்தமி திதியில் ஒரு பக்தன் முன்னரே குறிப்பிடப்பட்ட நற்குணங்கள் வாய்ந்த ஒரு அந்தணருக்கு குதிரையை தானமாக அளிக்க வேண்டும். அவ்வாறு அளிப்பவன் இந்திர பதவியையோ
இந்திரத்துவத்தையோ அல்லது சூரியனின் உலகத்தையோ அடைவான். அரசே, ஒருவன் மிகுந்த பக்தியுடன் புனித நீராடிய பின்னரே அந்தணருக்கு தானத்தை வழங்க வேண்டும். அரசே, பசுவை தானமாக அளிப்பவன் ஸ்வர்க்கத்தையோ அல்லது சத்தியலோகத்தையோ அடைவான். பகவானது மங்களமானதாகவும் அதன் ஒவ்வொரு உறுப்பிலும் அழகு மிளிரும் வகையிலும் இருக்க வேண்டும். அது இளமையானதாகவும் பொலி உடையதாகவும் மிகுந்த பால் சுரக்கும் தன்மை உடையதாகவும் திகழ வேண்டும். அது ஒரு மணியால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பசுவின் கன்று குட்டியும் அதனுடைய அந்த தானத்தின் போது இருக்க வேண்டும். அப்பசுவிலிருந்து பால் கறப்பதற்கு ஏற்ற ஒரு பித்தளை பாத்திரமும் அதனுடன் சேர்த்தே தானமாக அளிக்கப்பட வேண்டும். இத்தகைய தானத்தை செய்பவர்கள் சிறந்த மன்னரே யமலோகத்திற்கு செல்ல மாட்டார்கள். தெய்வ திருமேனிக்கு மிகுந்த பக்தியுடன் திருமஞ்சனம் நீராட்டு செய்பவர் மிக உயர்ந்த உலகத்தை அடைந்து அனைத்து உயிரினங்களும் அழியும் காலம் வரை அங்கேயே நிலைத்திருப்பார். அந்த திருமஞ்சன செயல் ஒன்றினாலேயே அனைத்து விதமான துயரங்களும் நீங்கிவிடும். பாண்டவரே, இத்தீர்த்தத்தில் தகுந்த வயதுடையவரும் குலப்பெருமை, நன்னடத்தை மற்றும் பொருளாதார நிலை ஆகியவற்றில் தனக்கு இணையானவருமான ஒரு அந்தணருக்கு ஒரு கன்னி பெண்ணை பக்தியுடன் திருமணம் செய்து கொடுப்பவர் பெருமன்னரே. எத்துணை பெரும் பாவியாக இருப்பினும் அவரது பாவங்கள் நீரில் கரைந்த உப்பை போல் முற்றிலுமாக கரைந்து மறைந்துவிடும். பாண்டுவின் மைந்தனே, ஒரு கன்னி பெண்ணை தானமாக கொடுப்பது, திருமணம் செய்து கொடுப்பதன் வாயிலாக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இப்பாவங்கள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கி விடுகின்றன. தன் எஜமானருக்கு துரோகம் இழைத்ததனால் விளையும் பாவம், தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணத்தை தவறாக பயன்படுத்தியதனால் விளையும் பாவம், தன் நண்பனையே கொன்றதனால் விளையும் பாவம் மற்றும் நன்றியற்ற ஒருவன் இழைக்கும் பாவம், பொய் சாட்சியால் விளையும் பாவம், கிராமத்தில் உள்ள ஒரு பூங்காவை அழிப்பதால் ஏற்படும் பாவம், பிறருடைய மனைவியரை காம நோக்கத்துடன் அணுகுதல், வட்டி தொழில் கந்து வட்டி செய்வதால் ஏற்படும் பாவம், திருட்டு தொழில் புரிவதால் ஏற்படும் பாவம், கிணற்றை அழிக்கும் பாவம், பிடால விரதம், பூனை நோன்பு அதாவது வெளி வேஷம் பூண்டவன் இழைக்கும் பாவம், ஆணவம், மரங்களை வெட்டும் பாவம், திருமண உறவை வரன் அமைவதை தடுக்கும் பாவம், பூங்காவில் உள்ள மரத்தை வெட்டும் பாவம், விலக்கப்பட்ட வகையை சேர்ந்த பெண்ணுடன் கூடும் பாவம், தன் சொந்த மனைவியை துறந்துவிட்டு பிறன் மனைவியை விரும்பி ஏங்கும் பாவம், ஒரு பிராமணனின் செல்வத்தை அபகரிப்பதால் ஏற்படும் பாவம், விஷம் கொடுப்பவன் இழைக்கும் பாவம், பசுவை கொன்றவன் இழைக்கும் பாவம், கல்வியை விற்பதால் ஏற்படும் பாவம், பாவிகளுடன் கூட்டு சேர்வதால் ஏற்படும் பாவம், நாய்கள், பூனைகள், அரவங்கள் மற்றும் சூத்திரர்களை கொல்லும் கொடிய பாவம், நிலத்தை பலவந்தமாக பிடுங்கி சட்ட விரோதமாக தன் வசம் வைத்து கொள்ளும் ஒருவன் இழைக்கும் பாவம், பிராமணர்களுக்கு செய்யப்படும் தானங்களை தடுக்கும் பாவம் மற்றும் பசுக்கள், அக்னி போன்றவற்றிற்கு எதிராக இழைக்கப்படும் தீச்செயல்கள். பாஸ்கர சூரிய லோகத்திற்கு சென்ற பிறகு அவன் மங்களமான ருத்ர லோகத்தை நோக்கி செல்கின்றான். 14 இந்திரர்களின் ஆட்சி காலம் முழுவதற்கும் சமமான ஒரு கால பகுதி வரை அவன் ருத்ர லோகத்தில் இன்புற்று திளைத்திருக்கிறான். அவனுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்து அழிந்த பின்னர் அவனுக்குள் சிவபெருமான் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, பக்தி தோன்றுகின்றது. பாண்டுவின் மைந்தனே, இந்த பிரபாச தீர்த்தத்திற்கு யாத்திரை செய்பவன் அனைத்து தீர்த்தங்களுக்கும் சென்று நீராடிய பலனையும் அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் அடைகிறான். பசுவை தானமாக அளிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரக்கூடியதும் அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடியதும் ஆகும். எந்த ஒரு நன்னாளிலும் பசுதானம் செய்வது போற்றுதலுக்குரியதே என்றாலும் குறிப்பாக சந்திரனின் 14ஆம் திதியில், சதுர்த்தசி திதியில் இதை செய்வது மிகவும் சிறப்பானதாகும். 98ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.